வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். 4 நாளுக்கு முன்னாடி எப்படி லீக் ஆச்சுன்னு சரியான எப்படி லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமா லீக் ஆனதால நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால அதனால இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு வன்மமாக இருக்காங்க, அதை பற்றியும் வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக பற்றி. ஆனால் எப்படி லீக் ஆச்சும் எப்படி லீக் இது சொல்ல மாட்டேன். எப்படி லீக் ஆனதுனால எடிட்டர் மேலே நிறைய பேர் காண்டா இருக்காங்க. எடிட்டர் இதுக்கு முன்னாடி நிறைய படம் நல்ல படம் எடிட்டர் 25,000 படம் 25,000 படத்துக்கு அது மாதிரி பண்ணுற வாய்ப்பு இல்லை. அது என்ன படம் பண்ணியிருக்காங்கன்னா கேள்விப்பட்ட லவ் பிளே இந்த மாதிரி டிராகன் இந்த மாதிரி 2 படம் நல்ல படம் தான் இப்போ எடிட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எடிட்டர் மேலே இது குற்றம் சொல்கிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா எடிட்டர் இந்த வேலையை பண்ணவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் 25,000 படம் இப்போ நடிக்கிறாரு. அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது. அவர் பார்த்து சும்மா சும்மா பார்த்து லீக் பண்ணிட்டாருன்னா அப்புறம் ஃபியூச்சர் பாதிக்கப்படும். அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் லீக் பண்ண வாய்ப்பே கிடையாது. இப்போ அவர் பேர் வன்மமாக இருக்காங்க. ஸோ அந்த வன்மத்தில் கொட்டாதீங்க அவன் மேலே. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவர் லீக் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதில் நான் சொல்ல போனேன், யார் லீக் பண்ணுறாங்க தாண்டியும் நான் மெஜாரிட்டியாக லீக் பண்ணுறதால உண்மையிலேயே விஜய் சாருக்கும் அதாவது ஜனநாயக மூவி டீமுக்கு உண்மையிலே லாஸா அது பார்க்கும்போது நோ. இதே லாஸ் இல்லை, இதுக்கு மாதிரி லாஸ் நான் சொல்ல லாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஓடிடி இது மாதிரி அதாவது இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரைஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, தேட்டருக்கு போய் பாருங்க நான் சொல்லியிருப்பேன். அது பார்க்கல லாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத தவிர உண்மையிலே இந்த படத்தினால மூவி டீமுக்கு லாஸாக கேட்டால் இன்னும். ஏன் சொல்கிறேன்னா நீங்களே வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வருஷமாக இந்த ப்ரொமோஷன் ரீசெண்டாக மொக்கத்தான். சன் பிக்சர்ஸ்லேயே ஏதாவது மொக்க படம் சொல்லுங்கள். ஏதாவது டக்குனு சொல்லுவாங்க கூலி படம் சொல்லுவாங்க. கூலி எவ்வளோ மொக்க படம்னா ரஜினி ஃபேன்ஸை கழிப்பு என்ன போகலாதீங்க கமெண்ட் செக்ஷனில் ஓப்பனாக சொல்லுங்கள். ஆஸ் எ ரஜினி ஃபேனா இருக்கிறதுல ரொம்ப மொக்க படம் சொல்லுங்க பார்ப்போம். கூலி தான். அதாவது இதுக்கு இப்போ ரீசெண்டாக 2025 26 மொக்க படம் கூலி தான். ஆனால் அந்த கூலி படம் வசூலாச்சு. நிறைய பேர் ரஜினி ஃபேன்ஸ் போகலாதீங்க, நான் ஃபேக்டாக சொல்லிட்டு இருக்கேன். உண்மையில ரஜினி படம் அதாவது கூலி படம் மொக்கம் சொல்லி ரஜினி ஃபேன்ஸுக்கு தெரியும். அவங்களே நிறைய கழிவுகளே ஊற்றுனாங்க, நல்லா படம் இருக்க மாட்டேங்க சொல்லி லொக்கேஷன் கழிவு ஊற்றுனாங்க. நான் சொல்லிக்கிறேன், மொக்க படமான ரஜினி படமே 500-600 கோடிக்கிட்ட வசூலாகும்போது, அதே மாதிரி கோட் படமும் 500 கோடிக்கிட்ட 500 வசூலாகும்போது கெஸ் பண்ணுங்கள் இந்த படம் அவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் மொக்கையாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ மொக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ லீக் ஆகிருக்கு. ஆனால் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படம் வசூல் அடிக்கும். விஜய் படமும் கண்டிப்பாக இந்த படம் போட்ட காசு தரும். ஸோ இது ஆஸ் ஏ மூவி டீமில் வேலை செய்கிறவங்க, ஆஸ் ஏ மூவி இந்த ப்ரொடியூசருக்கெல்லாம் இந்த படம் லாஸ் அங்கே எடுத்தால் கிடையவே கிடையாது. மேபி ஒரு 50 கோடி 5,000 கோடி அது ரொம்ப மினிமம் லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்க தவிர போட்ட காசே லாஸ் அங்கே கேட்டால் இன்னும் கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அவங்க பார்ப்பானுங்க. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்ட காசை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனாலும் ஏதாவது ப்ராஃபிட்டான்னு கேட்டால் எஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதால மூவி டீமுக்கு ப்ராஃபிட்னு சொல்ல வரல. மூவி டீம் ரிலீஸ் ஆனால் ப்ராஃபிட், ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் மூவி டீம் ரிலீஸ் ஆனால் போதும். ஸோ இப்போதைக்கு இந்த படம் லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான். யாருக்குன்னா விஜய்க்கு லாபம். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகல என்ன ஆகும்? இதோ சொன்ன மாதிரி தான் காற்று தீமாக நியூஸ் பரவுது. காற்று தீமாக நியூஸ் பரவாகும், நியூஸ் வைரல் ஆகும். அவர் ப்ரொமோஷன் பண்ணாமலே அதாவது வெளில போய் மாநாடு பண்ணிட்டாரு. அது மாநாடு பண்ணுறது ஈக்குவலான எஃபெக்டே இதில் கொடுத்துரும், இந்த மூவி கொடுத்துரும். ஏன்னா மூவியில் ஓப்பனாக அரசியல் பேசி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஓப்பனாக 80% அந்த பவர் கேசரி படம் ரீமேக் இருந்தாலும் அதே ஈக்குவல் 80% ஆஃப் படத்தில் அரசியல் இருக்குது. முழுக்க அரசியல் எல்லாத்துலேயுமே அரசியலாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் பேனாக இருக்குது. அது ஒரு பக்கம் லாஜிக்காக இருந்தாலும் ஸோ அரசியல் பேசுறதால இது மாநாடுக்கு போக தேவையில்லை. இது மாநாட்டில் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே அந்த மூவிலே சொல்லிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா மாநாட்டில் எல்லாம் கேட்குற ஆளுங்க எல்லாமே தேட்டருக்கு போய் கேட்டுருவாங்க. அதாவது தேட்டருக்கு போய் லீக் ஆனால தேட்டருக்கு போய் கிடையாது, ஃபோன்லேயே பார்த்துருவாங்க எல்லோரும். அது காற்று தீபா நியூஸ் பார்த்து வச்சு இல்லை, அதனால் எல்லோரும் மாநாடு பண்ண மாதிரி எல்லோரும் எஃபெக்ட் ஆகும். ஸோ இது அஸ் அ பொலிட்டிஷியனாக விஜயோடைய பொலிட்டிக்கலுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் தவிர மைனஸ் கிடையாது. மூவி டீமுக்கு ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக இது ப்ராஃபிட்டாக தான் அமையும்.
ஸோ பார்க்கும்போது இந்த படத்தினால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு தெரிஞ்சு நடக்காம தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, என்னால எத்தனை பேருக்கு வயித்துல அச்சமா இருந்தா நிறைய பேர் உழைப்பு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆஸ் எ ஒரு ஃபேன் பாயா சொல்லப்போனா, இந்த படம் லீக் ஆனதால யாருக்கும் லாஸ் கிடையாது. என்ன ஒரு மூவி லாஸ்ன்னு சொல்லி நியூஸ் பெருசா போகும். கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க தவிர, இந்த மூவி லாஸ் ஆனதால விஜய்க்கோ இல்ல மூவி டீமுக்கோ எந்த லாஸும் கிடையாது. சினிமா ரிலீஸ் பண்ணாவோ நார்மல் ரிலீஸ் பண்ணாலோ கண்டிப்பா நம்ம படம் போட்ட காசு எடுத்துரும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ஓடிடியில் ஆன்லைன் லீக் ஆனதால விஜய்க்கு செம்ம சிம்பத்தி நல்லா பயங்கரமாக புஷ் ஆகும். மாநாடு பண்ணாமலே இது படம் அவர் ரொம்ப ரீச் ஆகும் மேலே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் லீக் ஆனதை தாண்டி இந்த படம் லீக் ஆனதுனால மூவி டீமுக்கு ஏதாவது லாஸ் ஆன்னு கேட்டால் 100% சொல்கிறேன், ரிலீஸ் லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் தேட்டரில் வச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது விஜய் தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த 10 வருஷம் அதுக்கு வச்சுருவாங்க. எப்படியும் போட்டாக்கா கண்டிப்பாக வச்சுருவோம். ஸோ இந்த படம் லீக் ஆனதுனால ஏதாவது நெகட்டிவாக கேட்டால் அதாவது நெகட்டிவ் ப்ரொமோஷனாக போயிட்டு தவிர நெகட்டிவான இந்த லாஸோ இல்லை நிறைய பேர் நஷ்டம் வாங்குதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு தான் டாக்ஸாக போயிட்டுருக்கு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக படம் தேட்டரில் வந்து கண்டிப்பாக எடுத்தா ஃபஸ்ட்டு வச்சுருவேன். ஏன்னா மொக்க படமே கூலி படமே போட்ட காசு எடுக்கும்போது இந்த படம் எடுக்காதா? இவர் ப்ரீவியஸ் கோல்ட் படமே கழுவி விட்டாங்க. ஆனால் அந்த படம் விட்டாச்சு. லியோவும் நல்லா ஆக்ஷன் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி வைஸாக மொக்க படம் அதையும் அதையும் இப்போ தச்சானுங்க. ஸோ அதுவும் போச்சு. அதுவும் மோஸ்ட்லி வச்சிச்சுல பெரிய நல்லா ஹிட் தான் பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் லாஸ் அந்த நினப்பிலே இருக்காது. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணால் ஹிட்டாக தான் போகுது. இப்போதைக்கு இந்த படம் லீக் ஆனதால யாருக்கு ப்ராஃபிட்னா கண்டிப்பாக கட்சிக்காரன், அதாவது விஜய்க்கு தான் ப்ராஃபிட்டு. ஏன்னா நல்லா சிம்பத்தி கிரியேட் ஆகிடும். சிம்பத்தி இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர் மாநாடு போகாமலே மாநாடு பண்ணாமல் அவர் என்னென்ன பேசுகிற மாநாட்டில் அது எல்லாமே ஒரு படத்தில் பேசிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாம் சிம்பிளாக 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நான் ஜாலியாக டைம் பாஸாக பார்த்துட்டு அவர் சொன்னதை அப்படியே காரில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தட்ஸ் வீடியோ கேஸ். இதான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. அதனால் தப்பாக பேசியிருந்தாலும் மிஸ்டேக் பண்ணல கமெண்ட் தட்டி விட்ருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு நிறைய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.